அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் கோகுலாஷ்டமிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 1ஆம் இடத்துல இருக்கார். ஏண்டா திருமணம் செய்தோம் என்ற நிலைக்கு ஆளாகுவீங்க. விட்ட குறை தொட்ட குறையாக வீண் வம்பு வீடு தேடி வரும். சந்திரனின் நகர்வுகள் சாதகமாக இருப்பதால் நெஞ்சில் இருந்த வேதனை விலகி மன நிம்மதி கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட நாள் ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி மனைவிக்கு கொடுப்பீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கும். புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வியாபாரிகளுக்கு அதிக நாட்டம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலனில் அலட்சியம் காட்டாதீங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறி செல்லக்கூடிய நிலை உருவாகும். சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க திட்டம் தீட்டுவீங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. வழக்குகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. புத்தாடை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்காரு. அக்கறையுடன் உங்களுடைய ஆதரவு ஏற்படக்கூடியதாக இருக்குது. கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை பண வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதர வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி தரும் செலவாகவே உங்களுக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் வழக்கறிஞரின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டாகலாம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணியின் காரணமாக சோர்வும் களைப்பும் ஏற்படும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்குது. கடையை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிரமம் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவரின் அன்பு ஆதரவு உற்சாகம் தரும் வகையில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன், சுக்கிரன், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்பாதிக்கும் திறமை மேம்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ராசியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதால் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நல்ல முறையில் நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். கலைத்துறையிற்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் துறையில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம். பெற்றோர் ஆசிரியர் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய விடாமுயற்சியால் கடினமான உழைப்பின் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க.
தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய விழா கோலம் பூணக்கூடிய ஒரு காலகட்டம். திடீரென இனிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க. தான தர்மங்கள் செய்வார்கள். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுப காரியங்கள் செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும். அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு அதிக சக்தி கொண்ட அருமையான நாள். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது. நல்ல பொருளாதார நிலை, வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். மன வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நண்பர்களை சமாளிக்க சரிக்கட்ட சாதுரியமும் சாமர்த்தியமும் தேவைப்படுகிறது. உங்கள் மனதில் எழும் புது புது யோசனைகள் காரணமாக திறமையான நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிக அளவுக்கு லாபங்களை அள்ளித்தரும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வெற்றிகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒப்பனையாளர்கள், சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம். உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருட்கள் திருட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். கவனமுடன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. புகழும் விருந்துகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எழுத்து பணியில் இருப்பவர்கள் சலிக்காமல் பணியை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் விஷயமாக அலைச்சலும் அதன் மூலம் உங்களுக்கு மனமும் உடலும் சோர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சந்ததி விருத்தி ஏற்படும். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும். வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெருகுவீங்க. அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணியின் காரணமாக சோர்வும் களைப்பும் ஏற்படும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்திகரமாக இருக்கு. கடையை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.